உங்கள் அன்பு பேசுகிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நாங்கள் ஃப்ரீ ஃபயர் தான் விளாட போகிறோம். வாங்க, நானே முறையாக இப்போ விளாட்றேன். வாங்க ஃப்ரீ ஃபயர் எப்படி விளாட்றேன்னு பாருங்கள். இப்போ அவ்வளோ ட்ரைனிங்லாம் கிடையாது, விளாட்றேன். நீங்களும் அதேமாரி நிறைய பேர் எல்லாம் விளாடாதீங்க. நான் டெலிட் பண்ணுறேன். விளாட்டு நான் டெலிட் பண்ணுறேன் காய்ஸ். நீங்களும் அதேமாரி விளாட்டே இருக்காதீங்க, அப்புறம் அடிக்ட் ஆகிடுவீங்க இதுக்கு. அதனால் நான் இப்போ சொல்லிடுறேன். நம்ம உள்ளே போயிட்டுருக்கோம். லாபிக்கு போகணும். வந்தாச்சு. அவ்வளோதான், வந்து விட்டேன். நான் வந்து விட்டேன். போயிட்டே நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கோம் காய்ஸ். அதேமாதிரி நிறைய பேர் நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க, லைக் பண்ணுறங்க, கமெண்ட்டும் பண்ணுங்க. உள்ளே போயிட்டுருக்கேன். இந்த நாய்ஸ்லாம் நிறைய கேட்கும், எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்னும் வர மாட்டேங்குது. Free Fire India is set in a virtual. I might want some trouble. Battle Royale, battle in style. I'm waiting for someone. கொஞ்ச நேரம் தான், நம்ம எனிமிலாம் அவ்வளோ பேர் அடிக்க மாட்டோம். கொஞ்ச நேரம் வீடியோ எடுத்துகிட்டு அப்புறம் போயிடலாம். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க மக்களே. சும்மா தான் இந்த கண்டென்ட் எடுப்போம்னா எடுத்தேன். அவ்வளோ அண்ணா, நானும் உங்கள்கிட்ட சொல்லிட்டு நான் அவ்வளோ பெரிய ஃப்ரீ ஃபயர் பிளேயர்லாம் கிடையாது. நான் சும்மா விளாட்றேன், அவ்வளோதான். 1 minute அவ்வளோதான். கண்டெய்னர் லாக் பண்ணிங்க. சரிங்க, நம்ம கண்ணை மாற்றிக்கணும். அவ்வளோதான். இப்போ நம்ம உள்ளே போகலாம். என்ன வேணாம் என்ன கைஸ், நாளே காண எவனுமே. தெரிஞ்சு நாம் அடிக்கிறதோட அவனே செத்துட்டான் போல. வாங்க நம்ம போகலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுறேங்க, ஓகேவா? நம்ம போயிட்டு இருக்கோம். கண்ணை முதல் எடுத்துக்கலாம். வீட்டு உள்ள போயிட்டு பொறி போட்டுக்கலாம். அவ்வளோதான், நமக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே கட்டிச்சு. எனிமி வரோம். என்ன காய்ஸ், சாகானாக்குள்ள எனிமியா எங்கே இருக்கான்னு தெரியலையே. சரிங்க, எனிமி வருவோம் தானே, நம்மகிட்ட வருவோம் பாருங்க. நான் நினைக்கிறேன் எனிமி ப்ரோ. இருங்க, எனிமியை காணோம். எனிமி டக்குன்னு வச்சோன்னா ஒரு எனிமிங்க தான் சுற்றின்னு இருக்கான். ஆனால் எங்கே இருக்கான்னு தெரில. வெளியே இருக்கானுங்க, உள்ளே இருக்கானுங்கன்னு தெரியல. அடுத்தது பார்க்கலாம். அடுத்த எனிமி எங்கே இருக்கான்னு தெரியலையே. எனிமி அடிக்கிறான் தெரியலையாவா?
அவனை கண்டுபிடிச்சி பார்த்துட்டேன். இப்போ நம்ம வந்து கீழே இருக்கின்றோம். இப்போ நம்ம வந்து ஒரு கில்லு சரிங்க. நம்ம போயிட்டே இருக்கோம். ஒரு கமெண்ட் பண்ணுறேங்க இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்ட்டு. நம்ம கண்ணை தேடி போய்கிட்டே இருக்கோம். அந்த கண்ணு கையில் கஷ்டப்பாடு கிடையாது. இந்த கிடைச்சிடுது கண்ணு. எஸ் கன் ஓகே. கன் நம்ம கரெக்டாக தான் இருக்கும். எனிமி வேறு எங்கே இருக்கான்னு தெரில. நம்ம அவனை தேடி போகலாம் வாங்க. எனிமி பையன் வீட்டுக்குள்ளே போய் மெடிக்கெட் போடுவோம். சுட்டுட்டாருங்க கால். மெடிக்கெட் போட்டுருவோம். எனிமி வரான்னு நினைக்கிறோம். தெரியல. சரி இருங்க, அந்த எனிமி போயிட்டான். சரி வாங்க நம்ம போகலாம். அடுத்த எனிமையை தேடி. ஒரு எனிமி மாட்டினா போயிட்டானே. பயமாடுங்களோ அடிச்சிருவாடுங்களோ. இப்போ நம்ம 2 கிலோ அடிச்சிட்டோம். அடுத்த எனிமே தேடி போகலாமா? இருங்க போயிடுச்சு. சாரி எனிமி தானே. நம்ம வந்து 2 கிலோ அடிச்சுட்டோம் காய்ஸ். வந்து அவ்வளோதான். இப்போ நம்ம 2 கிலோ எனிமி அடிச்சிட்டோமா. அப்புறம் வந்து நம்ம திரும்பி போயிட வேண்டியதான். அப்படியே ரிட்டர்ன் நம்ம யூட்டர்ன் போட்டுருவோம். அந்த பக்கம் பார்த்தோம். நம்ம அவ்வளோதான் சொல்லி முடிஞ்சுது. இந்த மாதிரி அதிகமாக விளாடாதீங்க. நான் ஏற்றிட்டே திரும்பி டெலிட் பண்ணிடுவேன். அதான் நான் உங்களுக்கு இப்போ சொல்லிடுறேன். பார்த்துட்டேன். வந்து 4 கில்லு. ஐயோ ஒரு எனிமி இப்போ நம்ம வந்து 8 கில்லா. ஆமாங்க 8 கிலோ வச்சுக்கோங்க. இருங்க இப்போ நம்ம போய் மெடிக்கெட் போட்டுக்கலாம். தாத்தோட எனிமி இருக்கான். அவருக்கும் பட்டாச்சு. இருங்க இப்போ நம்ம மெடிக்கெட் போட்டுக்கலாம். அதுதான் கைஸ் இப்போ நம்ம போட்டோம். இப்போ இன்னும் ஒரு எனிமி வச்சுட்டா நம்ம வின்னு. ஏன்னா வீடியோ ரொம்ப நேரம் போச்சுன்னா ரொம்ப டைம் போயிடும். அதனால் நம்ம 2 வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு இப்போ 2 எனிமி மட்டும் வச்சுட்டு நம்ம வீடியோவை க்ளோஸ் பண்ணிக்கலாம். மாட்டோம்னா நம்ம வீடியோவை க்ளோஸே பண்ணிக்கலாம். ஏன்னா ரொம்ப நேரம் வீடியோ எடுக்க முடியாது. எனக்கும் டைம் இல்லை. அதனால தான் கைஸ் சொல்கிறேன். இப்போ வந்து எங்கள் எனிமையே காணாங்க கைஸ். இந்த இடத்துல நல்லா வந்தீங்கன்னா நிறைய எனிமி இருக்காங்க. எல்லாம் அடிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். அதான் கைஸ் ஒரு எனிமி. அவ்வளோதான் கைஸ் வீடியோ முடிஞ்சது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுறேங்க. இந்த ஃப்ரீ ஃபயர் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. நீங்கள் எடுக்க மாட்டேங்கிட்டாங்கல்ல, நம்ம சொல்கிறதுக்குள்ளே எடுக்க மாட்டேங்கிட்டானே.
இந்த வீடியோ முடிஞ்சது. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. பாய்.